வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம், மாற்றுவோம். ஒரு நொடி அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் கவலை. காலை வீட்டை விட்டு சென்ற குடும்பத் தலைவன் மாலை வீடு திரும்புவான் என்று நம்பி காத்திருக்கும் அந்த குடும்பம், மாலையில் வந்த தொலைபேசி அழைப்பு தரும் அந்த செய்தி அவர்களை சுக்குநூறாக உடைத்துவிடும். விபத்து நடந்துவிட்டது என்று அந்த செய்தி அவர்களின் காதருகே வந்து சொல்லும். இந்த ஒரு செய்தி ஒரு குடும்பத்தின் வாழ்வையே தலைகீழாய் மாற்றிவிடுகிறது. இன்று உலகம் முழுவதும் போர்களும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் உயிர்களை பறிக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு இணையாக மனித உயிர்களை காவு வாங்கும் அமைதியான கொலையாளி வீதி விபத்துக்களாக மாறியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி ஆண்டுதோறும் சுமார் 12 லட்சம் மக்கள் வீதி விபத்துகளில் உயிரிழக்கின்றனர். அதாவது ஒவ்வொரு 25 வினாடிக்கும் ஒரு சாலையில் ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது. இன்று இலங்கையின் கவலைக்கிடமான நிலையை பார்த்தால், இலங்கை வீதி விபத்துக்கள் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து வருகின்றன. 2025 ஆண்டு பதிவான வீதி விபத்துக்கள் தரவுகளின்படி 2562 மரணகரணமான வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 2710 மரணம் இடம்பெற்றுள்ளது. அதாவது சராசரியாக ஒவ்வொரு நாளும் 7 முதல் 8 பேர் வரை இலங்கை சாலைகளில் உயிரிழக்கின்றனர். இவை வெறும் எண்கள் அல்ல. 2710 குடும்பங்களின் கண்ணீர், 2710 வீடுகளின் துயரம், 2710 கனவுகளின் முடிவு. 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களிலேயே 1274 மரணகரமான விபத்துக்கள் பதிவாகின. 1351 பேர் உயிரிழந்துள்ளனர். அதன் பின் ஆண்டின் 2ஆம் பாதியிலும் உயிரிழப்புகள் தொடர்ந்ததால் வருட இறுதியில் மரண எண்ணிக்கை 2710 உயர்ந்தது. 2026 இன்னும் பாதியாண்டே முடியவில்லை. ஆனால் நிலைமை 2026 ஆண்டிலும் கவலைக்கிடமாகவே தொடர்கிறது. இலங்கை காவல்துறையின் தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் 3642 வீதி விபத்துக்கள் பதிவாகின. 405 மரணகரணமான விபத்துக்கள் இடம்பெற்றன. 422 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஜனவரி மாதத்தின் முதல் 25 நாட்களில் மட்டும் 1375 விபத்துக்கள், 144 மரணகரமான விபத்துக்கள், 155 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இன்னும் வருடத்தின் பாதியை கூட எட்டாத நிலையில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஏற்கனவே பலியாகியுள்ளன. இந்த வேகம் தொடர்ந்தால் இந்த வருடத்தின் இறுதியில் மீண்டும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் பதிவாகும் அபாயம் உள்ளது. யார் அதிகம் உயிரிழக்கிறார்கள்? 2026 ஆண்டின் ஆரம்ப தரவுகள் காட்டுவது 36 விழுக்காடு மோட்டார் சைக்கிள் பயணிகள், 32 விழுக்காடு பாதசாரிகள், 9 விழுக்காடு சாரதிகள், 9 விழுக்காடு பயணிகள், 7% மிதிவண்டி ஓட்டிகள் என்பதாகும். இதில் மிகவும் வேதனையான உண்மை என்னவென்றால், பலர் தங்கள் எந்த தவறும் செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சாலையோரம் நடந்து சென்றவர், பஸ் நிறுத்தத்தில் நின்றவர், வீதிகளை பின்பற்றி பயணித்தவர், அவர்களின் உயிர்களும் சில நொடிகளில் பறிபோகின்றன. விபத்துக்களின் உண்மையான காரணங்களை பார்ப்போம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விபத்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இவற்றின் பல தவிர்க்கக்கூடிய மனித பிழைகள்தான். முக்கிய காரணிகள்: அதிவேகம், கவனக்குறைவு, கைபேசி பயன்படுத்துதல், மதுபானம் அருந்தி வாகனம் ஓட்டுதல், தூக்க கலக்கம், ஆபத்தான முறையில் முந்திச் செல்லுதல், போக்குவரத்து விதிகளை மீறுதல், வாகன பராமரிப்பின்மை. முயற்சிக்கும் ஒரு சில வினாடிகள் சேமிக்க முயற்சிக்கும் அவசரம் பல குடும்பங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் துயரத்தை உருவாக்குகிறது. இதில் சட்டம் மட்டும் போதாது. சாலைகளில் காவல்துறையினரை அதிகரிக்கலாம், அபராதங்களை உயர்த்தலாம், கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தலாம். ஆனால் இவை அனைத்தையும் விட முக்கியமானது மனிதனின் சுய ஒழுக்கம். சிவப்பு விளக்கில் நிற்பது காவல்துறையை பயந்து அல்ல, ஒரு உயிரை காப்பதற்காக. வேக வரம்பை பின்பற்றுவது அபராதத்தை தவிர்ப்பதற்காக அல்ல, உங்கள் குடும்பம் உங்களை மீண்டும் வீட்டில் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹெல்மெட் அணியுங்கள், சீட் பெல்ட் கட்டுங்கள், வாகனம் ஓட்டும் போது கைபேசியை பயன்படுத்தாதீர்கள், மதுபானம் அருந்திய பிறகு வாகனம் ஓட்டாதீர்கள், வேகத்தை கட்டுப்படுத்துங்கள், சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுத்த பிறகு பயணியுங்கள், பாதசாரிகளுக்கு முன்னுரிமை வழங்குங்கள், உங்கள் வாகனத்தை முறையாக பரிசோதியுங்கள்,
பாடசாலைகளில் இதில் முக்கியமாக வீதி விபத்து பற்றிய விழிப்புணர்வும், பாதையோரத்தில் செல்லும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டத்தையும் பாடசாலையிலிருந்து தொடங்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல், அதாவது 1ஆம் தரம் தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து போன்று குழந்தைகளிடம் தொடங்கினால் அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது வீதி ஒழுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மற்றும் பெற்றோரும் வீட்டில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீதிகளில் செல்லும்போது, குழந்தைகளை அழைத்து செல்லும்போது நாம் வீதியில் செல்லும் சட்டத்திட்டங்களை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். இவ்வாறு செய்தாலே வீதி விபத்துகளிலிருந்து எமது குடும்பங்களை எம்மால் பாதுகாக்க முடியும். வேகம் ஒரு சில நிமிடங்களை மட்டும் சேமித்து தரலாம், ஆனால் ஒரு தவறு ஒரு வாழ்க்கையையே அழித்துவிடும். வீதி விபத்துக்களை தடுக்க சட்டங்கள் மட்டும் போதாது, ஒவ்வொரு சாரதியின் சுய ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் மனிதாபிமானமும் அவசியம். ஏனெனில் வீட்டில் யாரோ ஒருவர் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைத்த வண்ணம் வாகனத்தை செலுத்துங்கள். உயிர் காப்போம், வீதி விபத்தை தடுப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துறதுக்கு உதவுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.